ஹாய், வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது வீட்ல வந்து ஒரு குட்டியான ஒரு விசேஷம் வருது. சோ அதுக்காக நான் வந்து சாரி எடுக்கிறதுக்காக பாண்டியில இருக்க போத்தீஸ் போயிருந்தேன். நான் வந்து சாரி எவ்வளவு ரேஞ்சுக்கு எடுத்திருக்கேன் அண்ட் வந்து அது என்ன மாதிரி சாரி, அதுக்கு என்ன மாதிரி பிளவுஸோட நான் மேட்ச் பண்றேன், என்கிட்ட வேற என்ன ஆரி ஒர்க் பண்ண பிளவுசஸ் இருக்குது எல்லாமே ஃபுல்லா பார்க்க போறீங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாண்டியில போத்தீஸ் போயிருக்கோம் நாங்க ஷாப்பிங்காக. ஆக்சுவலி இந்த செக்மெண்ட் அதுதான். கார் பார்க்கிங்ல பார்க் பண்ணிட்டு ஒரு கொஞ்ச தூரம் நடந்து போனோம்னா நமக்கு வந்து போத்தீஸ் வந்துடும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நிறைய சல்வாஸ் எடுத்திருந்தேன். அந்த சல்வாஸ்க்கான ஸ்லீவ் மெட்டீரியல் வந்து நான் அட்டாச் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கறதுக்காக போயிருந்தேன். சோ அது வந்து நான் நெட்டட் மெட்டீரியலா கொஞ்சம் எடுத்தேன், கொஞ்சம் நல்லா ரிச்சா இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்லீவ்ஸ் மட்டும் நெட்டட்ல எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் இது வந்து குர்தாஸ்க்காக எடுக்கிற செக்மெண்ட், குர்தாஸ்க்காக ஸ்லீவ் எடுக்கிறது. நெக்ஸ்ட் சாரி. சோ சில்க் சாரி செக்ஷன்ல ரெட் கலர் சாரி தான் வாங்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு போனேன். ரெட்ல ஒரு கிரீன் பார்டர் வச்சு, ரெட்ல கிரீன் முந்தி வச்சு சாரி கிடைச்சது, நான் எடுத்தாச்சு. பார்டர்லெஸ் சாரி, பார்டர் வந்து கோல்டுலயே வரும். நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாரி ஓபன் பண்ணி காட்டுறேன். சோ இது என்கிட்ட இருக்க ஆரி ஒர்க் பிளவுஸ் மெட்டீரியல்ஸ். இதுதான் நான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டுட்டு இருப்பேன் மாறி மாறி. சோ ஒரு ஸ்டாண்டர்டா 3 to 4 பிளவுசஸ் ஆரி ஒர்க்ல சென்னையில சவுகார்பேட்ல எடுத்தோம். இதே வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டு நான் ஒரு 2 இயர்ஸா எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இது கூட வர மாதிரி நான் வந்து சாரி யூஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் நானு. அண்ட் போத்தீஸ்ல வந்து நான் வாங்கின சாரி வந்து சில்க்லயே வந்து சாஃப்ட் சில்க் மாதிரி பார்டர்லெஸ் சாரி, பார்டர் இல்லாத மாதிரி இருக்கும். பட் பார்டர் வந்து சேம் அதுலயே ஒரு இது வர மாதிரி இருக்கும். இது வந்து கட்டுறதுக்கு ரொம்ப நமக்கு ஈஸியா இருக்கும். சாஃப்ட் சில்க்ன்றதுனால கட்டுறதுக்கு ரொம்பவே வந்து பிளெக்சிபிளாவும் இருக்கும். இந்த ரேஞ்ச் வந்து 1050 rupees தான். பட் ரொம்ப அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல தான் இந்த சாரி கிடைச்சது. யூஸ்வலா நான் சாரிலாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா வாங்க மாட்டேன். என் பட்ஜெட்டே வந்து இந்த 1000 rupees, 1500, மேக்ஸிமம் 2000 வரைக்கும் போகும். பட் 2000ல வாங்குறதுலாம் ரொம்ப ரேர். இந்த ஒரு ரேஞ்ச்குள்ளேயே நான் முடிச்சுப்பேன். அண்ட் இந்த ஸ்டிக்கர்ஸ்மே எல்லாமே ரொம்ப அதுவுமே வந்துருச்சு ஃபுல்லாவே டோட்டலா. அது வந்து பார்க்க அப்படி இருந்தது, பட் நம்ம ரிமூவ் பண்ணும்போது வந்துருச்சு. இதுக்கு வந்து எங்கிட்ட ஃபார்ச்சுனேட்டா ஒரு ஆரி ஒர்க் பண்ண பிளவுஸ் இருந்தது. சோ எனக்கு வந்து அப்படியே பயங்கர லக்கியா ஃபீல் ஆச்சு. பிளவுஸ் ஸ்டிச் பண்ற செலவுலாம் நமக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி. சோ இதான் வந்து சாரிக்கு வந்து கான்ட்ராஸ்டா வந்து ஒரு பார்டர் கொடுத்திருந்தாங்க. யூஸ்வலா நான் பார்டர் வச்சு சாரி கட்டுவேன். பட் எனக்கு என்னமோ இந்த அக்கேஷனுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பார்டர் வந்து அதுலயே இருக்க மாதிரி லைக் கான்ட்ராஸ்டா எல்லாமே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த பிளவுஸ் ஏதாவது மேட்ச் ஆகுது, எக்ஸாக்டா மேட்ச் ஆகுதுன்றதுனால இந்த பிளவுஸ் தான் நான் வியர் பண்ணியிருந்தேன். அந்த பிக்சர் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன். எனக்கு பர்ஃபெக்டா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி வந்து சென்னை போனீங்க, சவுகார்பேட் போனீங்கன்னா ஆரி ஒர்க் பண்ண பிளவுசஸ் வாங்கி வச்சுட்டீங்கன்னா நம்ம எல்லா அக்கேஷனுக்கும் அதையே மிக்ஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாரிக்கும் ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. சோ இதான் என்னுடைய பிளவுஸ். அந்த பிளவுஸ் உங்களுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி காட்டுறேன். அண்ட் இந்த பிளவுஸ் பாருங்க, இது அப்படியே வாங்கி வச்சிருக்க, ஸ்டிச் பண்ணல. இது வெறும் 600 rupees தான். நான் சம் யூடியூப்ல இருந்து, சம் சேனல்ல இருந்து, எந்த சேனல் தெரியல, ஒரு சேனல்ல இருந்து நம்பர் கொடுத்திருந்தாங்க. அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். 600 வந்து ஷிப்பிங் சார்ஜ் சேர்த்து. ஆக்சுவலி இது காஸ்ட் வந்து சம் 550 என்னமோதான். 50 rupees ஷிப்பிங் சார்ஜ்ல வாங்கியிருந்தேன். சோ இது வந்து நம்ம மத்த சாரிக்கு ஏதாவது கோல்டன் கலர், ஏதாவது கான்ட்ராஸ்டா ப்ளூ சாரிக்குலாம் அது மாதிரி கோல்டன் கலர் பிளவுஸ் போட்டா நல்லா இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான எம்ப்ராய்டரி. இது பட் ரொம்ப டீசென்ட்டா இருந்தது. ஸ்லீவ்ல சூப்பரா இந்த மாதிரி நம்ம டிசைன் கொடுத்திருந்தனால நம்ம வந்து எல்போ ஸ்லீவ் கூட வச்சுக்கலாம். பட் இதான் நம்ம போட போற சாரி இல்லையா. சோ இந்த சாரி வந்து இந்த பிளவுஸ் வந்து நான் 2000 rupees, 2450 2400 rupees நான் வந்து சவுகார்பேட்ல எடுத்திருந்தேன். மெட்டீரியலா எடுத்துட்டு வந்து இங்க வந்து என்னோட மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி என்னோட டெய்லர்ட்ட கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கிட்டத்தட்ட நான் 2 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மகிழ்ச்சி பிறந்ததுல இருந்தே. இது ஆக்சுவலி என்னுடைய வெட்டிங் டைம்ல போயிருந்தது. அதுல இருந்து நான் அதான் மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிளவுஸ் இது வந்து நம்ம மெயின்டைன் பண்ற மாதிரி தான் இருக்கும். ப்ராப்பரா ஒரு தனியா செப்பரேட்டா ஒரு ஆரி ஒர்க்லாம் செப்பரேட்டா ஒரு பிளவுஸ் பேக்ல போட்டு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே இருக்கும், அது வேஸ்ட் ஆகாம. நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்லீவ் எடுத்திருந்தேன் இல்லையா, ஒண்ணு வந்து பிரவுன் டாப்க்கான ஸ்லீவ், இன்னொன்னு வந்து ஒரு எல்லோ டாப்க்கான ஸ்லீவ். பிரவுனுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸே வந்து அது மாதிரி ஒரு காட்டன்லயே ஒரு ரஃப் காட்டன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். சோ அதனால அதுக்கு இது அப்படியே எக்ஸாக்டா மேட்ச் ஆச்சு, அப்படியே போட்டாச்சு. இன்னொன்னு வந்து எல்லோ வந்து ஒரு மாதிரி காட்டன்ல ஜார்ஜெட் மாதிரி மிக்ஸ் ஆயிருக்கும் அந்த ட்ரெஸ். சோ அதுக்கு இந்த மாதிரி நெட்டட் ஃபேப்ரிக் வந்து பஃப் வச்சு ஸ்டிச் பண்ணிருந்தேன். வீடியோ அந்த போட்டோ சைட்ல அப்லோட் பண்றேன். சூப்பரா இருந்தது. இது வந்து 1/2 மீட்டர் வந்து 60 rupees சொல்லியிருந்தாங்களா. ஆமா, அப்படியே வாங்கியாச்சு. சோ அவ்வளவுதான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷார்ட் வீடியோ தான். தொடர்ந்து வந்து சேனல்ல பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை, ஹேவ் a nice day.